நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 60 கரேபியன் T20 டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரேபியன் டைகர்ஸுக்கும் மியாமி லைன்ஸுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் GLS டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10வது மேட்சஸ் நடக்குது. மேட்ச் டைம் பார்த்தீங்கன்னா 7:30 PM இந்திய நேரப்படி. மேட்ச் எங்கே நடக்குதுன்னா கேமா ஐஸ்லாண்ட்ஸ் ஜிம்மி பவுல் ஓவல்ஸ் எடுத்து மேட்ச் நடக்குது. கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் நடந்திருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி 4 டைமும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 4 டைமும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா மழையால் ரத்தாக இருக்குது. ஸோ மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ்க்கு நடத்துகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிச்சு பார்த்தீங்கன்னா இனிஷியல் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா பிச் நல்லா ஹார்டராகவே கொடுக்குறாங்க. ஹார்டராக கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நிறைய விக்கெட் விழுது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட்டுகளை கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மியாமி லயன்ஸோட பிளேயிங் 11 பார்க்கலாம். இந்த பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா சாட்விக் வால்டன், ஜோ பர்ன்ஸ், உன்முக் சந்த், கோரி ஆண்டர்சன், ஜெராட் ராமோஸ், அஸ்கர் அஃப்கான், ஜோனாதன் கார்ட்டர், பெஞ்சமின் மனன்டி, சஜட் அகமட் சை, கான்ட்ரே ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி போப்பாரா, ஆண்டர்சன் பிலிப் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரேபியன் டைகர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் புரன், கோப் ஹெர்ட், கேமரான் கேம்ப், ஜார்ஜியா முன்சி, நிக் கோப்சன், ஆஷ்லெனஸ், மைக்கேல் லிஸ், ஆண்ட்ரூ டை, பேட்ரிக் டூலி, சுரங்கா லக்மல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராட்கரி, கிறிஸ்லின்னு வந்திருக்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த பிளேயிங் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த T10 லீகில் எப்படி நீங்கள் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனுக்கு எப்படி பிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் ஆப்ஷன் யார் யார் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு பவுலிங் பேட்டிங் ஆல்ரவுண்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் பேட்டிங் 2மே இருக்குது. ஸோ 2லேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக T10 லீகில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் பீட்டு கேட்ச் மூலம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எடுக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லாவே விக்கெட் விழுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிஷியல் விக்கெட்டும் விழுது. அதேமாதிரி டெத் ஓவரில் விக்கெட்ஸ் எடுக்கிற பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அதாவது பவர் பிளேலையும் டெத் ஓவர்லையும் போகிற பிளேயர்ஸை கொஞ்சம் பிக் பண்ணிட்டு அவங்கள கூட நீங்கள் ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபேஸுக்கு சப்போர்ட்டில் இருந்துச்சுன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தா அந்தளவுக்கு ரன்ஸ் இருந்திருக்காது. மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா 50 ரன் 60 ரன் 70 ரன்லேயே சுருள வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் டாப் ஆர்டர் பிளேயர் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுலர்ஸ்கிட்டே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மியாமி லைன்ஸ் 4 மேட்சாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிருக்கிறாங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு பிடிச்சாலும் சரி பேட்டிங் செகண்ட் பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே விக்கெட்டை விட்டுறாங்க. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் டபுள் ஆப்ஷன் இருக்க பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. டபுள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாட்விக் வால்டன் இருக்கிறாரு, விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கிறாரு. ஸோ இங்கே நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஜோ பர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாலும் செகண்ட் இன்னிங்ஸாலும் ஃப்ளாப் ஆகுறாரு. ஸோ நீங்கள் டீமில் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். அதுமாதிரி உன்முக் சந்த் அதே மாதிரி தான். நீங்கள் ட்ராப் பண்ணுறதா ட்ராப் பண்ணிக்கோங்க. இனிஷியல் மேட்ச்சில் கோரி ஆண்டர்சன் டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்கார். ஸோ இவரை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஜெராட் ராமோஸ் இவரையும் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர், இவரும் பிக் பண்ணிக்கோங்க. அஸ்கர் அஃப்கான் ஃப்ளாப் ஆகுறாரு. ஜோனாதன் கார்ட்டர் இவரும் பார்த்தீங்கன்னா ஒன்லி பேட்டிங் மட்டும் தான். ஸோ இவரும் ஃப்ளாப் ஆக அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் மனன்டி இவர் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் வந்தார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கொடுக்காம விட்டாங்க. பட் பவுலிங் போட்ட டீம் மோஸ்ட்லி விக்கெட் எடுக்கிற ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. சஜட் அகமட் சை ஃபஸ்ட் இன்னிங்ஸை தான் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் தான் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறது பெட்டர் தான். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் இனிஷியல் ஓவரில் கொஞ்சம் பவுலிங் போடுறாரு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விக்கெட் விட ஒரு வாய்ப்பு இருக்குது. கார்னே ரைட் இவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸை தான் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் வந்து இனிஷியல் பவர் பிளேலே ஓவர் போடுறாரு. பவர் பிளேலே இனிஷியல் ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணிக்கோங்க GLக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி போப்பாரா, ஆண்டர்சன் பிலிப் இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா பேட்டிங் பவுலிங் டபுள் ஆப்ஷன் இருக்குது ரவி போப்பாராவுக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் ஆர்டரில் வராரு. அது மட்டும் கேப்டனாக இருக்கிறனால தானே ப்ரொமோட் பண்ணிட்டு பவுலிங் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்கிட்ட கொஞ்சம் 7வது ஓவர் 8வது ஓவர்கிட்ட பவுலிங் போடுறாரு. ஸோ விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணிக்கோங்க. ஆண்டர்சன் பிலிப் மஸ்ட் பிக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மியாமி லைன்ஸில் கார்னே ரைட் ஆண்டர்சன் பிலிப் போடுறாங்க.
டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன், ஜெரார்ட் எரஸ்மஸ் டெத் ஓவர் போடுறாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் ட்ரை பண்ணிக்கோங்க, ஜெரார்ட் எரஸ்மஸ் ட்ரை பண்ணிக்கோங்க, மின் மனன்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி போபாலா ட்ரை பண்ணி எல்லாரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும் தான் ஆண்டர்சன் ஃபிலிப் ட்ரை பண்ணிக்கோங்க, கார்னர் ரைட் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரைவேல் டைகர்ஸில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இவங்க 4 மேட்சாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 4 மேட்சை தொடர்ந்து வின் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, இவங்க மோஸ்ட்லி வின் பண்ணிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோஸ் ப்ரவுன், கோஃப்கிரிப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹிட் பண்ணி விளாடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவங்க நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் சில டைம் ஃப்ளாப் ஆகுது கூட வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் ஸ்விங்கில் கூட ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படியே இனிஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக இவரை ட்ராப் பண்ணுறதா நீங்கள் ட்ராப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால். செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக பிக் பண்ணிட்டு போங்க. கோவ்கப்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளாப் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸ் பார்த்தா ஃப்ளாப் தான் ஆயிருக்காரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா இவரை ட்ராப் பண்ணுறதே பெட்ரு. கேம்ரான் கெம்ப் இவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாகவே ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு 10 பால் பிடிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு 20-30 ரன் கிட்ட அடிப்பார். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 24-27 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மிடில் ஆரில் அனுப்பிட்டாங்க. இவர் டாப் ஆரில் வந்தால் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மிடில் ஆரில் வந்தாலும் இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இவங்க மஸ்ட்டாக நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சு கூட நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டீமில் ஒரு பிளேயராக கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஜார்ஜியா முன்சி இவரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 52 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இனிஷியல் மேட்ச்சில் விக்கெட்டில் கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து 50-50 ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் இவரை பிக் பண்ணாமல் வேறு பிளேயர் கூட பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நிக் கோப்சன் நல்ல பிளேயரு. இவரை வந்து மஸ்ட்டாக நீங்கள் டீமில் பிக் பண்ணிக்கோங்க. ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஆஸ்ட்ரேலியஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரன் தான் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. மைக்கேல் லீஸ் இதில் பார்த்தீங்கன்னா இவர் டபுள் ஆப்ஷன் பிளேயரு. ஸோ இவர் வந்து மஸ்ட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வந்தாலும் ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஓவர் போடுறதுனால விக்கெட் எடுக்கும் அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஆண்ட்ரூ டை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆகணும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகணும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே கட்டர் பவுல் போடுவார். அது மட்டும் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் போடுறதுனால இவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இவர் இதில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு எவ்வளோ தான் ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுப்பார். ஸோ லாஸ்ட் ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் விக்கெட் எடுக்காமல் விட்டார். மஸ்ட்டாக இவரை ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்ரிக் டூலி நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் தான் கொஞ்சம் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸருக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் நல்லாவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஆப்போனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா மியாமி லயன்ஸ் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேட்டிங் ஆடுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக இவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸாலும் சரி மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. சுரங்க லக்மலும் அதே மாதிரி தான். இவர் டெத் ஓவரும் போடுறாரு. ஆனால் ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வீசிடுறாரு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராட்கரி பார்த்தீங்கன்னா யாருமே அந்தளவுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இனிஷியல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபேஸ் அடித்து போடுறாரு. ஸோ இவரை நீங்கள் மஸ்ட்டாகவே ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கிறிஸ்லின் இவர் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் வராரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு 20 ரன் 15 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவர் மேட்ச் முடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா ஹிட் பண்ணி விளாடுறாரு. இப்போ ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் பவர் பிளே ஓவரில் பார்த்தீங்கன்னா பிராட்கரி, சுரங்க லக்மல் பவர் பிளே பந்து வீசுகிறாங்க. டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா சுரங்க லக்மல், ஆண்ட்ரூ டை வீசுகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் சேஃப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யார் ட்ரை பண்ணு பார்த்தீங்கன்னா மைக்கேலுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ஆண்ட்ரூ ட்ரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா முன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஸ் ப்ரவுன் ட்ரை பண்ணிக்கோங்க கேப்டனாக. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறா இருந்தால்
கேமரான் கேம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் இன்னிங்ஸாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துங்க. மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரிக் டூலி. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பின்னருக்கு கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ இவர் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி பிராட் கரியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ரிஸ்கா. ஓகே, இப்போ நம்ம ஜிஎல் வைஸ் கேப்டன் பிக்ஸுக்கு அதிகமாக பிக் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் பிக் பண்ணியிருக்கிறாங்க, எராஸ்மஸ் பிக் பண்ணியிருக்காங்க, ரவி போப்பரா, ஆண்ட்ரூ டை, ஜோஸ் ப்ரௌன். இவங்களாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஹையாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் பென் மனடி ட்ரை பண்ணி பாருங்கள். கேமரான் கெம்ப், பிராட் கரி, ஆண்டர்சன் பிலிப், பேட்ரிக் டூலி. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க.